கிறிஸ்துக்குள் பிரியமான எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்களே, உங்கள் யாவரையும் மற்றும் ஒரு பாடத்தோடு கூட சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த புதிய காலாண்டில் நாம் அன்பும் நியாயம் உள்ள தேவன் என்ற தலைப்பின் கீழாய் நாம் தொடர்ந்து பாடங்களை படித்து கொண்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை குறித்து, தேவனுடைய அன்பை குறித்து நாம் தொடர்ந்து ஆழமாய் தியானித்து கொண்டு வருகிறோம். அந்தபடியாக இந்த வாரத்தினுடைய பாடம் 4வது பாடம், தேவன் ஆர்வமும் மனதுருக்கமும் உள்ளவர் என்ற தலைப்பின் கீழாய் நாம் தியானிக்க இருக்கிறோம். பாடத்துக்குள்ளாய் நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய நல்ல கர்த்தாவே, இந்த நல்ல நாளில் உம்முடைய மனதுருக்கத்தை குறித்து, உம்முடைய ஆர்வத்தை குறித்து இந்த நாளில் நாங்கள் படிக்க இருக்கிறோம். பரலோகத்தின் உன்னதமான தேவன், பரலோகத்தின் உன்னதமான ஞானத்தினாலே எங்களை நிரப்பி உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை அபிஷேகிக்கும்படியாக இந்த சமூகத்தில் கெஞ்சுகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் பலப்படுத்த வேண்டுமாய். இந்த நாளினுடைய பாடம் எங்களை இன்னும் அதிகமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உம்முடைய சமூகத்தில் கிட்டி சேர்க்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபைக்காய், இரக்கத்திற்காய், தயவுக்காய் நன்றி. கிறிஸ்து இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய தேவன் நம் மீது ஒரு ஆர்வம் கொண்டிருக்கிறார். என்ன ஆர்வம் என்று சொன்னால், என்னுடைய பிள்ளை ரட்சிப்பின் திட்டத்தில் அது மறுபடியுமாய் பரலோக ராஜ்யம் கடந்து வர வேண்டும். இந்த தேவ அன்பினுடைய நோக்கம், இந்த மனதுருக்கத்தினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், அது நம்மையெல்லாம் பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது தான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகக்கூடாது. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக பிதாவினிடத்தில் விசுவாசமாக இருங்க, என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்து கொள்வேன் என்று சொல்கிறார். இப்போ பரலோக தேவனுடைய பெரிய வாஞ்சை என்னென்று சொன்னால், அவர் இருக்கிற இடத்துல நீங்களும் நானும் சென்று சேர்க்கப்பட வேண்டும். அவரோடு கூட நம்ம ஐக்கியமாக வேண்டும். அவரோடு கூட நித்தியமாய் வாழ வேண்டும். இதுதான் பரலோகத்தினுடைய வாஞ்சையாய், தேவனுடைய ஆர்வமாய் இருக்கிறது. அந்த ஆர்வம் ஒரு புறம் இருக்க, அந்த ஆர்வத்திற்கு இன்னும் ஒரு படி அதிகமாய் நம்மீது மனதுருக்கம் உள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை சில நேரங்களில் நம்ம அவருக்கு பிரியமில்லாததை செய்தாலோ, மறு வாய்ப்புக்காய் நம்ம ஜெபித்தாலோ, ஒருவேளை அவருக்கு பிரியமில்லாததை நன்றாய் அறிந்து நாம் செய்திருந்தாலோ, பரலோகத்தின் ஆண்டவர் மறு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய தேவனாய், அதனுடைய பாவத்தினுடைய விளைவுகளை நம்ம அனுபவிக்கும் போது அந்த விளைவுகளை அனுமதித்த இந்த ஆண்டவர் மனதுருகி அந்த அனுமதியை சற்று விலக்கி போடக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அந்த அன்பை, ஆர்வம், மனதுருக்கம் என்கிற இந்த அன்பை பற்றி இந்த வார பாடத்தில் படிக்க இருக்கிறோம். இந்த வார பாடத்தினுடைய மரண வசனம் ஏசாயா 49வது அதிகாரம் 15வது வசனம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்கிறார். பரலோகத்தின் ஆண்டவர் தாயினுடைய ஸ்தானத்தை எடுத்து அவர் தாய்க்கு ஒப்பிடப்பட்டு, ஒருவேளை தாய் அன்பு தான் இந்த உலகத்தில் பெரிய அன்பு என்று நம்ம நினைத்திருந்தாலும், அந்த தாய் அன்புக்கு மேலாய் அந்த அன்பே நம்மை விட்டு விலகினாலும் பரலோகத்தின் ஆண்டோடைய அன்பு நம்மை விட்டு விலகாது என்பதை படிக்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை பாடத்திற்கு திருப்பினோம் என்று சொன்னால், தாயின் அன்பை விட மேலான அன்பு. இந்த பூமியில் வாழக்கூடிய மனிதர்களாக இருக்கலாம், மிருக ஜீவன்களாக இருக்கலாம், இந்த தாய் என்று சொல்லக்கூடிய இந்த நிலை எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஒரு அன்பு மிகுந்த நிலை. நான் கடந்த வார பாடத்தில் கூட சொன்னேன், ஒரு தகப்பனார் அந்த பிள்ளைக்கு தேவையான காரியத்தை, சாப்பாட்டை ஊட்டலைனா கூட யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒரு தாய் அந்த பிள்ளையை தேற்றலைன்னு சொன்னால், ஒரு தாய் அந்த பிள்ளைக்கு தேவையான உணவை கொடுக்கலன்னு சொன்னால், ஒரு தாய் அந்த பிள்ளையை மறந்தது என்று சொன்னால், அதை விட ஒரு பெரிய இழுக்கு அந்த தாய்மைக்கு இல்லை என்று சொல்லுவார்கள். பரலோக தேவன் அந்த தாய் அன்பை காட்டிலும், அந்த தாயினுடைய அன்பை காட்டிலும்
ஒருபடி அதிகமாய் நம் மீது அன்பு காட்டுகிறார் என்பதை நம்ம படிக்க போகிறோம். புலம்பல் புஸ்தகம் எரேமியாவின் புலம்பல் 3வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால், நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரியதாயிருக்கிறது என்று சொல்லி புலம்பல்ல அழகாக எழுதுகிறார். நாம் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய கிருபையாய் இருக்கிறது. அந்த கிருபை நம்மை தாங்கி இருக்கிறது. இப்போ தாய் அன்பு என்ற இந்த நிலையை அப்படியே ஒரு உதாரணத்துக்கு நான் வைத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பறவைகளை எடுத்துக்கொண்டால், பறவைகள் இந்த தாய் பறவை அடைக்காத்து, இந்த தாய் பறவை பல நாட்கள் அந்த முட்டையின் மீது அமர்ந்து அந்த முட்டையிலிருந்து குஞ்சுகள் வெளிப்படும் வரைக்கும் அது தன்னை வருத்தி கொண்டு சில நேரம் தேவையான உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் கூட அந்த பறவை என்ன செய்யுதுன்னு சொன்னால், அந்த குஞ்சுகளை பொரித்து எடுக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறது. இந்த பறவைகளுடைய சரீரத்திலிருந்து இந்த முட்டைகள் வெளிவரும்போது அதனுடைய போராட்டம், அதனுடைய வலிகள் மிகுதிதான். அந்த வலிகளை பொறுத்து கொண்டு, அந்த வலிகளை கடந்து அந்த சந்ததி விருத்தியாகவும் அந்த குழந்தை மேலே அது அன்பு காட்டுகிறது. மிருக ஜீவன்களை எடுத்துக்கொண்டீங்கன்னா அதே போல தான். யானைகள் எல்லாம், பெண் யானைகள் தன்னோடு அழைத்து வரப்படக்கூடிய குட்டிக்கு ஏதாவது ஒரு ஆபத்து, சின்ன ஆபத்து நடக்கிற மாதிரி தோன்றினாலே அது எந்த அளவிற்கு சுற்றி இருக்கிற நபர்களை தாக்க முடியுமோ அந்த அளவுக்கு தாக்கும். பிள்ளைகளை நேசிக்கக்கூடியவைகளாக இருக்கும். மீன்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், சில வகையான இன மீன்கள், இந்த பெண் மீன்கள் என்ன செய்யும் என்று சொன்னால், தங்களுடைய குஞ்சு மீன்களை வாயில் வைத்து பாதுகாத்து கொள்ளும். இந்த விதமாய் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் மனுக்குலமாய் பரலோக தேவனுடைய சாயலாய் உருவாக்கப்பட்ட மனிதர்கள் இதை விட ஒரு படி மேலே, பிளேடு கூட மேலே பட்டால் வலியை தாங்க முடியாத பெண் பிள்ளைகள் கர்ப்ப வலியை தாங்கி கர்ப்ப வேதனையை ஏற்றுக்கொண்டு அதை சந்தோஷமாய் அனுபவிக்கக்கூடியதை நம்ம காண முடியும். ஒருவேளை உடம்பில் இருக்கக்கூடிய பெரும்பாலான எலும்புகள் இரண்டாய் உடைந்தால் நமக்கு சுய நினைவை கொஞ்சம் இழந்து மயக்க நிலைக்கு போவோம். அந்த வலியினுடைய உச்சத்துக்கு போகும்போது அந்த வலியினுடைய உச்சத்தை சுய நினைவோடு கூட அனுபவித்தால் எவ்வளோ வலி இருக்குமோ அவ்வளோ வலி இந்த பிரசவ வேதனை. அந்த பிரசவ வேதனையை இந்த பெண்கள் ஏற்றுக்கொண்டு, அந்த பெண்களுக்கும் இந்த பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், சிறு பிள்ளைகளுக்கு சுகமில்லாமல் போனது என்று சொன்னால் தாய் மருந்து எடுத்துக்கிடுவாங்க. தாய் மருந்து எடுத்துக்கொண்டால் பிள்ளைக்கு சுகமாகும். இந்த தாயும் பிள்ளையும் ஒன்று சேர ஒரு சரீரமாய் பாவிக்கப்பட்டு நம்ம யோசிக்கலாம். அந்த அளவிற்கு இணைப்புள்ளவர்களாக இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட தாயே மறந்தாலும் நான் உன்னை மறக்கிறதில்லைன்னு சொல்கிறாரு. தாய் அன்பு, தாயுள்ளம் என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அன்புகளுக்கெல்லாம் உச்சம் என்று சொன்னால், அதோட ஒரு படி அதிகமான உச்சபட்ச அன்பை பரலோகத்தின் ஆண்டவர் உங்கள் மீதும் என் மீதும் வைத்திருக்கிறார். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போதெல்லாம் என் நினைவுக்கு வரக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் இருக்கக்கூடிய ஒரு திருவிழா கூட்டத்துக்குள்ளாய் ஒரு குழந்தை தவறிவிட்டது. அந்த குழந்தை தன்னுடைய பெற்றோரை நழுவ விட்டு விட்டது. அந்த குழந்தைய அழுது கொண்டிருக்கதை பார்த்த சில நபர்கள் அந்த பிள்ளை எடுத்துக்கொண்டு வந்து அந்த அனௌன்ஸ் பண்ணுற இடத்துல கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க. அங்கே நிறைய பேர் இந்த கிஃப்ட்டு, ஏதாவது தின்பண்டங்கள், ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து அந்த பிள்ளையினுடைய அழுகையை நிறுத்த பிரயாசப்பட்டு அந்த பிள்ளையின் இடத்துல கேட்குறாங்க, யார் என்ன இதுன்னு. சரியாக அந்த பிள்ளைக்கு சொல்ல தெரியல. மைக்கில் இப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இந்த நிறம் போட்ட, இந்த வயது மதிக்கத்தக்கக்கூடிய, இந்த நிறம் இல்லை, இந்த குழந்தை ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா, இந்த பிள்ளை
தவற விட்ட பெற்றோர் இங்கே வந்து வாங்கிக்கங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை, இந்த சூழ்நிலையை அப்படியே உங்கள் மனக்கண்களை வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த பிள்ளை பல மணி நேரமாக அழுது கொண்டிருக்கிறது, அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, யாருமே வரல. யாருமே வராத இந்த சூழ்நிலையை அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது. அந்த சூழ்நிலையில் இந்த பிள்ளை பார்க்கிறது, அந்த குழந்தையினுடைய பெற்றோர், ஒருவேளை தாய் அந்த பகுதி அப்படியே கிடக்கிறாங்க. இந்த பிள்ளை அம்மா அம்மான்னு கத்தி பயங்கரமாக கூச்சல் எடுக்கிறது. ஆனால் அந்த அம்மா பார்க்காமையே கடந்து போயிட்டாங்க. அந்த தாய் அந்த பிள்ளையை கண்டுகொள்ளாமல் கடந்து போனால் அந்த பிள்ளையினால் அந்த வேதனையை தாங்க முடியாது. அந்த அழுகையை எந்த ஸ்நாக்ஸும் அடைக்கிற முடியாது. அந்த அழுகையை எந்த அரவணைப்பும் அழைத்து விட முடியாது. இன்னும் ஒருபடி அதிகமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வீட்டில் கேட்டில்ஸ் வளர்க்கக்கூடியவங்க, வீட்டில் மிருக ஜீவன்களை வளர்க்கக்கூடியவங்க, ஒரு ஈனுங்கிற சமயத்தில் குட்டியை பறிகொடுத்த தாயை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், குட்டி மாதிரியே ஒரு பொம்மையை அங்கே வைக்கணும். அப்போ தான் அதை நக்கி கொடுத்து அது கொஞ்ச நேரம் இருந்தால் தான் இந்த தாய் பசுவை நீங்கள் காப்பாற்ற முடியும். அந்த அளவிற்கு இந்த தாய் அன்பு என்பது உச்சபட்சமாக இருந்தாலும் பரலோகத்தின் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி உன் தாய் பார்த்து உன்னை ஏற்றுக்கொள்ளாமல் கடந்து போனாலும் நான் உன் மீது வைத்திருக்கிற அன்பு ஒருபடி அதிகம் என்று சொல்லி காட்டுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மீது ஆண்டவர் அவ்வளோ பெரிய அன்பு வைத்திருக்கிறாரே, அந்த அன்புக்கு பிரதிபலனாய் நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? திங்கட்கிழமை பாடத்துக்கு திருப்பினோம் என்று சொன்னால், உள்ளுக்குள் பொங்குகிற அன்பு. ஓசியாவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 1-9 வசனங்களை வாசித்தோம் என்று சொன்னால், அந்த உள்ளம் எப்படிப்பட்ட அன்பு என்று சொன்னால், உள்ளிருந்து பொங்குகிற அன்பு என்று சொல்கிறார். உள்ளிருந்து பொங்குகிற அன்பு என்று சொல்லக்கூடிய இந்த நிலையை சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்கிறது, தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் என்று சொல்லுவாங்க. பிள்ளைகளுக்கு ஏதாவது ஏற்பட்டது என்று சொன்னால் அந்த நினைவிலே இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய உள்ளம் பாதிக்கப்படும். உள்ளம் என் பிள்ளைக்கு ஏதோ ஒன்று ஆகுது போல, என் பிள்ளைக்கு ஏதோ ஆகப்போகுது போல என்று சொல்லி கலங்கி தவிப்பார்கள். அந்த அன்பு பொங்கி வழியக்கூடிய காட்சியை நம்ம காண முடியும். பரலோகத்தின் ஆண்டவருடைய அன்பும் கூட நம்மீது பொங்கி வழியக்கூடிய அன்பாய், அவருடைய அன்பு ஒருவேளை சோரம் போன சோரஸ்திரியை எடுத்து, அந்த பிள்ளைகளை எடுத்து நேசித்து அதற்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து அரவணைக்கிற ஒரு அன்பை நம்ம காண முடியும். நான் முன்ன பாடத்திலேயே சொன்னேன், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் என்னோடு கூட இருந்து அன்பாய் என்னோடு கூட பல வருடங்கள் வாழ்ந்திருந்தாலும் அவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்து விட்டாங்கன்னா அதை விவாகரத்து செய்வார்கள். ஆனால் இங்கே ஓசியாட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, விவாகரத்து அல்ல, இப்படி இருக்கக்கூடியவங்களை விவாகம் செய்ய சொல்கிறார். இங்கே தான் புரிகிறது பரலோக தேவனுடைய அன்பு. இங்கே கரெக்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பாவத்தை அருவருக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார், ஆனால் பாவியை நேசிக்கிறார். இந்த பரலோக தேவனுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்று சொன்னால், என்னை நேசிக்கக்கூடிய அன்பு, என் மீது பரிதபிக்கக்கூடிய அன்பு, என் மீது பாரப்படக்கூடிய அன்பு. அது எப்படிப்பட்ட அன்பு என்று சொன்னால், உள்ளிருந்து பொங்குகிற அன்பு. இயேசுவின் மனதுருக்கம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் இருந்த நாட்களில் அவருடைய தடயங்களை நம்ம திருப்பி பார்த்தோம் என்று சொன்னால், நிறைய அற்புதங்களை அவர் செய்தார். இந்த பூமியில் அவர் மனதுருகி நிறைய நோய்களை நீக்கினார், தீர்க்க முடியாத வியாதிகளை நீக்கினார், தீர்க்க முடியாத பிரச்சனை இருந்தவங்களுக்கெல்லாம் தீர்வு கொடுத்தார். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மரித்தவர்களே உயிரோடு எழுப்பினார். பரலோக தேவன் இதையெல்லாம் செய்தது எதை கொண்டு என்று சொன்னால், எது நிமித்தமா என்று சொன்னால், அவர்கள் மீது மனதுருகி. இயேசுவானுடைய பெரிய அன்பு, அன்பினுடைய இன்னொரு பரிணாமம் என்ன சொன்னால் மனதுருக்கம். சில நேரம் அன்பு சிட்சிக்கும், சில நேரம் அன்பு அடிக்கும், சில நேரம் அன்பு திருத்த பார்க்க நினைக்கக்கூடிய இந்த அன்பு, கண்டிக்கிற இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புனா மனதுருக்கம் உள்ள அன்பு.
அந்த அன்பு மனதுருக்கம் உள்ளதாக இருக்கிறது. நிறைய நம்ம வசனங்களை காண முடியும். இங்கே நிறைய வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனங்கள் அத்தனையும் ஆண்டவர் இந்த பூமியில் இருந்த நாட்களில் மனதுருகுகிறார். ஏன் மனதுருகுகிறார் என்று சொன்னால், பாவமில்லாத உலகத்தில் மனுஷனை சிருஷ்டித்த ஆண்டவர் உண்மையாகவே அவன் எப்படி இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி உணர்ந்த ஆண்டவர். இதை புரிந்துக்கிறதற்காக ஒரு உதாரணம் சொல்கிறேன். இது எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு உதாரணமும் கூட. இங்கே கழுகினுடைய ஓமையை சொல்லி, கழுகு தன் கூட்டை கலைத்து குஞ்சுகள் மேல் அசைவாடி அது விழுகிறதற்கு முன்னால் அது தன்னுடைய செட்டையில் அதை தூக்கிறோன்னு சொல்லி ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த உதாரணத்தோடு கூட நான் ஒரு வேறு பார்வையில் வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். ஒரு கழுகு குஞ்சு இது போல் மேலிருந்து தன்னுடைய தாய் இல்லாத நேரத்தில் தவறி விழுந்து விட்டது. இந்த குஞ்சு கழுகு தானாய் ஒன்றும் செய்ய முடியவில்லை, தவறி கீழே விழுந்து விட்டது. பெரிய உயரத்திலிருந்து விழுந்த இந்த கழுகு குஞ்சு அப்படியே எழும்ப முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் அந்த பக்கமாய் கடந்து வந்த இந்த கோழி அந்த குஞ்சுகளை, தன்னுடைய குஞ்சுகளை கூட்டு கொண்டு வந்ததோடு கூட இந்த குஞ்சையும் ஒரு தாயுள்ளத்தோடு கூட பாவித்து அதை எழுப்ப பிரயாசப்பட்டு அதற்கு கொஞ்சம் இறையெல்லாம் பிறக்கி கொடுத்த உடனே இந்த கழுகு குஞ்சுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகுது. தன் தாயினுடைய அரவணைப்பு போல் இந்த அரவணைப்பு இருக்கிறது. கொஞ்ச நேரம் கழித்து அதனுடைய செட்டைகளுக்கு கீழாய் இந்த கழுகு குஞ்சையும் சேர்த்து தன்னுடைய குஞ்சுகளையும் அரவணைத்து கொள்கிறது. இந்த அரவணைப்பில் இருந்த இந்த கழுகு குஞ்சு அப்படியே இந்த கோழியோடு கூட, இந்த கோழி குஞ்சுகளோடு கூட அதுவும் பிரயாணித்து இருந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை நாட்கள் கடந்து போகிறது. அப்படியே கோழி குஞ்சுகள் போல கோழி போல அது தரையை பறித்து அதில் இருக்கக்கூடிய மண்புழுக்களை எடுத்து சாப்பிடுகிறது. அந்த வழியாய் கடந்து வந்த ஒரு வழிப்போக்கன் இதை காண்கிறார். இந்த வழிப்போக்கனுக்கு ஒரு பயங்கரமான ஆச்சரியம். இது என்ன, கழுகு இனம் போல தெரிகிறது, அதனுடைய வாய் கழுகு போல இருக்கிறது, அதனுடைய இறக்கைகள் கழுகு போல இருக்கிறது, இது இப்படி பறித்து கோழி குஞ்சு போல சாப்பிட்டுட்டு இருக்குது என்று சொல்லி உத்து பார்த்தால் அது கழுகு குஞ்சு தான். அப்போ ஒருவேளை அதை என்னுடைய வார்த்தைகளை நான் சொல்லுறேன், அந்த நபர் அந்த கழுகு குஞ்சை பார்த்து சொன்னால் என்ன சொல்லியிருப்பார்னா, நீ யார் தெரியுமா? இப்படி பேசி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் ஒரு கழுகு என்ன செய்ய ஆரம்பித்தது என்று சொன்னால், ஒருவேளை இந்த கோழி குஞ்சுகளை தூக்குறதுக்கு கழுகுகள் வருமே, அந்த கழுகு ஒன்று பறந்து வருகிறது. பறந்து வந்த இதை பார்த்த இந்த தாய் கோழி என்ன செய்யுதுன்னா, வேகமாக ஒரு சத்தம் போடுகிறது. சத்தம் போட்ட மாத்திரத்தில் இந்த கழுகு இந்த கோழி குஞ்சுகளும் இந்த கழுகு குஞ்சு ஓடி போய் புதர்களுக்குள்ளே ஒளிந்து விடுகிறது. இதை பார்த்து இன்னும் இவருக்கு பயங்கர ஆச்சரியம். கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறார். மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. மழை பெய்ய ஆரம்பித்த உடனே மழை பெரிதாய் பெய்கிறதுனால இந்த கோழி என்ன செய்யுது, வேகமாக ஒரு சத்தம் போட்டது. கோழி குஞ்சுகளெல்லாம் ஓடி வந்து, இந்த கழுகு குஞ்சு ஓடி வந்து கோழிகளினுடைய செட்டைகளுக்கு கீழாய் இருந்து கொண்டது. இந்த கோழி குஞ்சுகள் நனையக்கூடாது என்பதற்காய் தன்னுடைய செட்டைக்குள்ளே வச்சு அமர்ந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்த அந்த நபர் அவருடைய பேச்சை திரும்ப துவங்குகிறார். நீ யார் தெரியுமா? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பறவைகளும் மழை பெய்தது என்று சொன்னால் மழைக்கு பயந்து ஓடி ஒளியும். நீ மாத்திரம் மழை பெய்தால் மழை எந்த மேகத்திலிருந்து பெய்யுமோ அந்த மேகத்திற்கு மேலாய் சென்று பறக்கக்கூடிய வல்லமை படைத்த நீ இந்த கோழி குஞ்சுகளோடு கூட இருக்கிறையே. பரலோக தேவனுடைய பாரமும் கூட மனதுருக்கமும் கூட அது போல தான் நம் மீது இருக்கிறது. பலவீனத்தோடு சுகவீனத்தோடு பேச முடியாமல், கண்ணு தெரியாமல், எழுந்து நடக்க முடியாமல், பாவத்தினுடைய விளைவாய் இந்த நோயெல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கிற நபர்களை பார்த்து
ஒருவேளை இந்த சகோதரனை போல கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் பேசியிருப்பார் என்று சொன்னால், நீ யார் தெரியுமா? பாவமில்லாத உலகத்தில் என் சாயலாய் உருவாக்கப்பட்டு நான் ஆண்டு கொள்ளக்கூடிய அத்தனையும் ஆண்டு கொள்ளும்படியாய் என்னுடைய ஸ்தானத்திற்கு நிகரான ஸ்தானத்தில் உருவாக்கப்பட்டவன் நீ. என் ஆண்டவர் என் மீது மனதுருக்கம் உள்ளவராய் இருக்கிறார். அந்த மனதுருக்கத்திற்கு நீங்களும் நானும் பாத்திரவான்களாய் இருக்கிறோமா? புதன்கிழமை பாடத்துக்கு திருப்பணும்னா எரிச்சல் உள்ள தேவனா. இங்கே தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எரிச்சல் உள்ள தேவனா, பொறாமை உள்ள தேவனா என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. இதற்கு இரண்டுக்கும் ஏறக்குறைய ஒரு வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டதா இங்கே ஆசிரியர் எழுதுகிறார். ஆனால் என் பரலோகத்தின் ஆண்டவர் கண்டிப்புள்ளவர் என்பதை இந்த வார்த்தைகள் காட்டுகிறது. அன்பு ஒரு புறம் இருந்து கொண்டிருக்க, அன்பு இதெல்லாம் செய்து கொண்டிருக்க, இதற்கு நடுவில் இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் கொஞ்சம் கண்டிப்புள்ளவர். இந்த எரிச்சல் என்ற வார்த்தையை நம்ம இன்னொரு பதத்தில் சொல்லணும்னா கண்டிப்புள்ள தேவனாய் இருக்கிறார். இப்போ இதே கழுகினுடைய அனுபவத்திலிருந்து, கழுகினுடைய அந்த வார்த்தையிலிருந்து நான் சொல்லணும்னு ஆசைப்படுகிறேன். உபாகமத்தில் இதை நம்ம வாசிக்க முடியும். கழுகு தன் கூட்டை கலைக்குமாமா. கூட்டை கலைத்தல் என்று சொன்னால், இந்த கழுகு குஞ்சுகள் இங்கே வளர்க்கப்படும். இந்த கழுகு பெரும்பாலும் 1 அல்லது 2 குஞ்சுகளை தான் பொரிக்கும். அப்போ ஒத்த பிள்ளையாக வளரும். இந்த கழுகுகள் ரொம்ப உயரத்தில் கொண்டு போய் ரொம்ப பாதுகாப்பாக இந்த கழுகு குஞ்சை பெற்றெடுத்து வளர்க்க ஆரம்பிக்கும். போய் வேட்டையாடி வரக்கூடிய இந்த கழுகு உச்சிதமான அத்தனையும் வேட்டையாடி கொண்டு வந்து கொடுக்கும். நல்லா கவனித்து கொள்ளக்கூடிய இந்த நிலையில் வளரக்கூடிய இந்த கழுகு குஞ்சு மிக உயரத்திலிருந்து இந்த நேச்சரெல்லாம் கண்டு ரசிக்கும். அதே போல் கீழே இறங்க பயப்படும். அதனுடைய கூட்டு மேலே இருந்துக்கிறோம். பறக்க பிரயாசப்படாது. தனக்கு கிடைக்கப்பட்ட அந்த சௌகரியமான இடத்துல மணி அடித்தா சோறு மாதிரி அம்மா கொண்டு வந்து ஆகாரத்தை கொடுத்துருவாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு திருப்தி அந்த இடத்துல இருந்தால் போதும் என்று சொல்லி இருந்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு முயற்சியும் ஏறெடுக்காது பறக்க. இந்த சூழ்நிலை ஏற்படும் போது ஒரு குறிப்பிட்ட நிலையில் இந்த தாய் கழுகு இல்லை தந்தை கழுகு என்ன செய்யும் என்று சொன்னால், அது இருக்கக்கூடிய அந்த கம்ஃபர்டான அந்த சௌகரியமான இந்த இடத்துல ஒரு புயலை ஏற்படுத்தும். அதனுடைய ரெக்கைகளை கொண்டு அடித்து அந்த கூட்டில் இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் ஜோனை எடுத்து போடும். அப்படியே பயங்கரமாக அடிக்கும்போது வேறு வழி இல்லாமல் இந்த கழுகு குஞ்சு அங்கே நிற்க முடியாமல் அப்படியே விழுகும்போது அதனுடைய செட்டைகளை அதை அடிக்க பிரயாசப்பட வேண்டும். செட்டைகளை அடிக்க பிரயாசப்படாமல் அப்படியே இருந்தது என்று சொன்னால் அது கீழே விழுந்து ஏதோ மரங்கள்லையோ இதுலையோ அடிபட்டு கூட இறந்து விடலாம். திரும்ப தாய் கழுகு அதை கீழே அதற்கு மேலே பறந்து வரக்கூடிய தாய் கழுகு எதன் மேலேயோ அது ஹிட் ஆயிராமல் இருக்கிறதுக்கு கீழே வந்து தன்னுடைய தோல் மேலே அதை சுமக்கும். இப்போ தோலில் சுமக்கிற அந்த நிலை வரும்போது இந்த கழுகு குஞ்சினுடைய பொறுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கவனமாக அதை பிடிச்சிக்கிறணும். அதை பிடிக்கலன்னு சொன்னால் அந்த கழுகு குஞ்சு கீழே விழுந்து இறந்து விடக்கூடிய நிலைமை ஏற்படும். பரலோகத்தின் ஆண்டவரும் கூட கண்டிப்புள்ளவராய் அவர் கரம் கொடுக்கும்போது அந்த கரத்தை பிடிக்க நீங்களும் நானும் பிரயாசப்பட வேண்டும். இதே நிலையை குரங்குக்கும் ஒப்பிட்டு சொல்லலாம். குரங்கு இனங்கள் அந்த அந்த குட்டிகள் குரங்கினுடைய தாய் குரங்கினுடைய வயிற்றிலே கட்டிப்பிடிச்சிட்டே போயிட்டே இருக்கும். ஒரு மரம் விட்டு ஒரு மரம் இந்த குரங்கு தாவும்போது, தாய் குரங்கு தாவும்போது, இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இந்த தாய் குரங்கு அப்படியே வந்து ஃப்ளைட் எடுக்கும்போது இந்த குட்டிகளுடைய பொறுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, வேகமாக வந்து பிடிச்சிக்கணும் தாய் குரங்கை. ஒரு மரம் விட்டு ஒரு மரம் தாவும்போது கவனமாக இறுக்கமாக இந்த தாய் குரங்கை இந்த குட்டி குரங்குகள் பிடித்து கொள்ள வேண்டும். பிடித்து கொள்ளாமல் ஒருவேளை அது தவறி விழுந்தது என்று சொன்னால் எந்த குரங்கினமும் அதை சேர்த்து கொள்ளாது. பரலோகத்தின் ஆண்டவரும் கூட அது போல தான் நம்மளிடத்துல எந்த நேரமும் வினாவுள்ளவர்களாய், எந்த நேரமும் கவனம் உள்ளவர்களாய், எந்த நேரமும்
பரலோக தேவனுடைய தீர்மானங்களை நிறைவேற்றக்கூடியவர்களாய், பரலோக தேவனுடைய வாஞ்சையை நிறைவேற்றக்கூடியவர்களாய், பரலோகத்திற்கு ஆயத்தப்படக்கூடிய பிள்ளைகளாய், கம்ஃபர்ட் ஜோனில் மாத்திரம் இருக்கக்கூடாது என்பது தான் பரலோக தேவனுடைய வாஞ்சையாய் இருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், எரிச்சல் உள்ள தேவனாய், அவர் கண்டிப்புள்ள தேவனாய் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த கண்டிப்பும் ஒரு விதமான அவர் நம் மீது காட்டுகிற ஆர்வமாக இருக்கிறது. கழுகு பறக்க வேண்டுமே, வளர வேண்டுமே, நாமும் கூட பரலோக ராஜ்யம் கடந்து வர வேண்டுமே, உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லி கடந்து போன ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி நமக்காய் காத்து கொண்டிருக்கிறாரே, நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமா? நம் மீது மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார், நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார், நம் மீது அன்பு காட்டுகிறவராக இருக்கிறார். அதே நேரத்தில் அவர் கண்டிப்புள்ளவராக, அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய காரியங்களை கீழ்ப்படியக்கூடிய அந்த நிலையும் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அந்த காரியங்களுக்கு நீங்களும் நானும் நம்மை ஒப்பு கொடுப்போமா? தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களே வாசமாக இருக்கிற எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, நீர் அன்புள்ளவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் ஆர்வம் உள்ளவர் ஆண்டவரே, நீர் மனதுருக்கம் உள்ளவர். நீர் எங்களை பரலோக ராஜ்யம் கொண்டு போய் சேர்க்கிறதற்கு பரலோக தேவனே எந்த இழப்பையும் ஏற்றுக்கொள்ள நீர் ஆயத்தமாக இருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலே படித்த இந்த பாடங்களுக்காய் நன்றி. கர்த்தர் தொடர்ந்து உம்முடைய தெய்வீக கிருபையினாலே நீர் தாங்க வேண்டுமாய் செபிக்கிறோம். அந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பலப்படுத்த வேண்டுமாய், எந்த தொழில்நுட்ப இடையூறுகளை ஏற்படாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய அன்பையும் நீர் நியாயம் தீர்க்கிற குணத்தையும் சரியாய் நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஒப்புக் கொடுக்குறோம். ஏற்றுக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. கிறிஸ்து இயேசுவின் வழியாய் வருகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நேர்களே, இந்த நாளினுடைய பாடம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் கர்த்தருக்குள்ளாய் நம்புகிறேன். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரீஸ். தொடர்ந்து இணைந்திருங்கள், உங்கள் நண்பர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவன் தாமே உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.